நேத்தி நம்ம கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. வரக்குள்ளேயே அவசரமா வந்தாரு. கலர் பிரிண்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. நாங்களும் எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஜிபே பண்ணாரு. ஜிபே பண்ணாரு. ஆக்சுவலா அமௌண்ட் என்டர் பண்ற பிறகு அவர் போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வாய்ஸ் மெசேஜ் வரவே இல்லைங்க. ராகா செக் பண்ணிட்டு மேம் வரவே இல்லைன்னு சொன்னா, பின்னாடி போய் பார்த்தா ஆளே இல்லை. நான் இங்க வந்துச்சா வரலையான்னு செக் பண்ணிட்ட பிறகு பாக்குற வரவே இல்லை. அவர் வந்து ஆக்சுவலா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்பர் போட்டு தான் வாட்ஸ்அப் பண்ணாரு. அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு நான் போட்டுட்டேன், நீங்க செக் பண்ணி பாருங்க மேடம் அப்படின்னு சொன்னாரு. நானும் செக் பண்ணேன். அந்த டைம் தானுங்க ஆல் அப்ஸ்காண்டு. நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அவருக்கு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் காலுக்கு அட்டன் பண்ணாரு, ரெண்டாவது காலுக்கு அட்டன் பண்ணல. மறுபடியும் இன்னொரு போன்ல இருந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் காலுக்கு அட்டன் பண்ணி யாருன்னு தெரியலன்றதுனால அதை அட்டன் பண்ணாரு. ரெண்டாவது கால் நான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணல. நீங்களே சொல்லுங்க, தப்பு தானே? அவர் ஜெராக்ஸ் எடுத்த அமௌண்ட் வந்து 610 ரூபா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவர் அனுப்பின வாட்ஸ்அப்ல இருந்து அவருடைய டேட்டாலாம் இன்னொரு தான் இருந்தது. நான் என்ன சொன்னேன், நான் இது ஜெராக்ஸ் எடுத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறமேட்டு அவர் பயந்து போயிட்டு 450 ருபீஸ் மட்டும் அனுப்பிச்சாரு. நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு காலத்துல 610 ரூபான்றது ஒரு சராசரி மனுஷனுடைய ஒரு நாள் வருமானம் தானே. அது இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டு போனா நல்லாவா இருக்கு? நேத்தி அவன்கிட்ட போராடி 450 ரூபா தான் போட்டான். அதுலயும் 160 ரூபா நமக்கு டோட்டலா லாஸ். நம்ம மனசு வந்து எவ்வளவு வேணாலும் கொடுத்துடலாங்க. நமக்கு தெரிஞ்சு நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டு போறான்றது நம்மளால ஜீர்ணிக்கவே முடியாது. நேற்று இந்த விஷயத்தை எங்க வீட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவர் தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் பயந்து போய் அந்த காசை அவர் போட்டாரு. இந்த வீடியோ நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இருக்கக்குள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே கெட்டவங்க இல்லைங்க. 99% 9% நல்லதவங்க தான் வராங்க. ஆனா எங்கேயோ ஒருத்தவங்க 2 பேர் செய்யற தப்பால இதை நம்ம மாட்டின்னு முடிக்கிறோம் தானே. இன்னைய காலகட்டத்துல பிசினஸ் ரன் பண்றதே ரொம்ப கஷ்டங்க. ஒரு நாளைக்கு ஓடும், ஒரு நாளைக்கு ஓடாது. எங்களுக்கு லைஃப் பயங்கர சேலஞ்சிங்கா தான் போயிட்டு இருக்கு. இதுல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நாங்களாம் எப்படிதான் லைஃப் ஓட்ட முடியும் சொல்லுங்க. இது வந்து பப்ளிக் பிளேஸ்ல ஜிபே பண்ணக்குள்ள மணி ரிசீவ் பண்ணிட்ட பிறகு அவங்கள்ட்ட பொருளை கொடுத்துருங்க. இல்லைன்னா நேற்று நாங்கள் பட்ட மன கஷ்டம் மாதிரி தான் நீங்களும் பட வேண்டி வரும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் உங்களுக்கு நான் போட்டேன். நன்றி, வணக்கம்.